சாமானியர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிடு இருக்கு. அதே நேரத்துல நாளை வந்து மோடிஜி வந்து குமரிக்கு வராருலாம், ரோட் ஷோ பண்றாரு. உங்களுக்கு தெரியும் குமரியில வந்து இந்த முறை 6 சீட்ல 5 சீட் வந்து நம்ம நிக்கிறோம். தாமரை வந்து நிக்குது. ஒரு இடத்துல பார்த்தா கன்னியாகுமரியில மோடியோட ரோட் ஷோ பார்த்து திமுக காரங்கலாம் வந்து அவரே அங்க ரோட் ஷோ போறாரு, அவரே ரோட் ஷோ போனோம் அப்படிலாம் கேக்குறாங்க. இந்த மோடி வருகையை பார்த்து திமுக பயப்படுறதுக்கு காரணம் என்ன சார்? ஒன்றை திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக நீங்கள் மோடி அவருடைய அரசியல் பயணத்தை பார்த்தீங்கன்னா, அமைப்பு ரீதியாக இருந்த ஒரு தலைவர் அரசியல் ரீதியாக தலைவரை ஒரு மாதிரி இது வரைக்கும் ஒரு தோல்வியை சந்திக்காத ஒரு தலைவரான முதலமைச்சர் பிரதமர் வந்துட்டார். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, தமிழ்நாடு என்பது ஒரு திராவிடத்தின் கோட்டை, அதை தகர்க்க முடியாதுன்னு நினைச்சு கோபேக் மோடி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு தொடர்ந்து அவருடைய அணுகுமுறையால், தமிழர்கள் மீது கொண்ட அக்கறையால், தமிழ் மொழியின் மீது, தமிழ் கலாச்சாரத்தின் மீது, தமிழ் பண்பாட்டு மீது கொண்ட அக்கறையால் எங்களுடைய மோடிஜி அவர்கள், நரேந்திர தாமோதர் மோடி அவர்கள் தொடர்ந்து அவர்கள் பயணிக்கின்ற பயணம் என்பது இன்றைக்கு மக்களை கவர்ந்து தேர்தல் முடிவுகளை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ச்சியை தந்திருக்கிறது. 2016 தான் பாரதிய ஜனதா மோடி அவர்கள் பிரதமரான பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு தனியாக நின்னோம். அன்று துவங்கி இன்று வரை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வந்து பிஜேபி வந்து வளர்வதை பார்த்து அவர்கள் ஒன்று அமைப்பு ரீதியாக வளர்ந்தது. தொண்டர்கள் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 2016க்கு பிறகு பல்வேறு மாநில தலைவர்கள் இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க. அதற்கு பிறகு எல்முருகன் வந்தார், அண்ணன் எல்முருகன் இருந்தார். அதற்கு பிறகு இவர் இருந்தார், நம்முடைய அண்ணாமலை தலைவர் இருந்தார். அதே மாதிரி இப்போ இவர் வந்தார், இப்போ நயனார் வந்தார். ஆனால் இன்றைக்கு அவங்களாம் என்ன நினைச்சாங்கன்னா, இது ஏதோ வட இந்திய கட்சி, இது தமிழக கட்சி சொன்னால் இப்போ இவருடைய ஆளுமைகளை பார்த்து இன்றைக்கு மக்கள் மோடிஜி மட்டும் இல்லாமல் தமிழக பாரதிய ஜனதா இன்றைக்கு வந்து திமுகவை கலங்கடி செய்வது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலை பொறுத்து கன்னியாகுமரியில் ஏன் பயப்படுறாங்கன்னா, அவர்கள் நினைத்ததெல்லாம் ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வந்து நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் வந்து கண்டிப்பாக அடுத்த முறை வரோம், ஸ்டாலின் 2.1 சொல்லி ஒரு கட்டமைப்பை இன்றைக்கு உருவாக்கினாங்க. ஆனால் நடந்தது என்ன? நேர்மாக கடந்த ஒரு வாரம் 10 நாட்களாக குறிப்பாக நம்ம அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் அவர்கள் இன்றைய எதிர்கட்சியில் அவருடைய பிரச்சார பயணம் கடந்த ஒரு வாரமாக சூடு பிடித்ததும், அதை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் இவங்க கட்டமைச்சாங்க. அந்த பெண் கம்பெனி என்ன பண்ணாங்க, ஒரு கட்டமைப்பு உருவாக்கினாங்க. தொகுதி இல்லை, அண்ணாமலைக்கு தொகுதி இல்லை, அவரை வந்து சீட்டு கொடுக்கல, அவர் கேட்ட சீட்லாம் கொடுக்கல என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கல அவரை வந்து தமிழகம் முழுவதும் இப்படி பறந்து சென்று ஒரு நாளைக்கு 6 தொகுதி 7 தொகுதி கிட்ட 65 தொகுதி. ஒரு பக்கம் எடப்பாடி போறாரு, ஒரு பக்கம் அண்ணாமலை போறாரு, ஒரு பக்கம் மோடிஜி வராரு. அதோடு மட்டும் இல்லாமல் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய தலைவரான நம்முடைய அமைச்சர் எல்முருகன் அவர்களாக இருக்கட்டும், அவினாசியில சாத்தூர்ல அண்ணன் நயனார் நாயகனாக இருக்கட்டும், மயிலாப்பூர்ல தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், அல்லது மதுரை தெற்குல வந்து நம்மளுடைய பேராசிரியர் ராமசீனிவாசனாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய கோவை வடக்குல இன்றைக்கு மருத்துவமனையில் இருந்தாலும் கூட தொடர்ந்து அவர்கள் மருத்துவமனையிலிருந்தே பிரச்சாரம் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே மக்கள் அதற்கு வரக்கூடிய ஆதரவு, அதை விட இன்னைக்கு திராவிட முன்னேற்றத்துக்கு அவர்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்பை அவங்க எதிர்பார்க்கல. இப்படிப்பட்ட பிரச்சாரம் தேசிய ஜனநாயகம் முன்னெடுக்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ், இதெல்லாம் பார்த்தோன்னா இதற்கெல்லாம் மகுடம் சூட்டுவதை போல மோடி அவர்கள் இங்கே பிரச்சாரம் செய்வது. இப்போ மோடிக்கு அவங்க மெர்சலா பத்தி கவலை இல்லை, இன்னும் வரப்போறாங்க, அமித்ஷாஜி வரப்போறாரு, எல்லா தலைவரும் வரதான், யாரையும் தூங்க விட போறது. எப்படி மேற்கு வங்கத்திலே ஒரு புரட்சி வருகின்றதோ அதே போல தமிழகத்திலே கண்டிப்பாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைது உறுதி. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போது உறுதினா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய 60 கிட்டத்தட்ட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தீங்கன்னா என் தாம்பரம் பகுதி, பல்லாவரம் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வேட்பாளர்களே குளறுபடி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் தேர்வில் 3 முறை எம்எல்ஏ இருந்தாலும் புதுசாக போட்டு இது அவங்களுக்கு பேக்ஃபயர் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, வேட்பாளர் களத்துக்கு போயிட்டாங்க. இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தன்னுடைய மகனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் சொன்ன 60 தொகுதிக்குள்ள வேட்பாளரை மாற்றிருக்காங்க. இன்றைக்கு அது என்ன ஆச்சு, பேக்ஃபயர் ஆயிடுச்சு. இன்னைக்கு திராவிட முன்னேற்றம் சரியா வேலை செய்யுது. அதனால கூட்டி கழிச்சு பார்த்தா தேசிய ஜனநாயக கூட்டணி 210 தாண்டிடுமோன்றது மெர்சல் தான் ஆக வேண்டியது. இதில் வேற விசில் வேற ஒரு பக்கம் பயமுறுத்துறாங்க.
அவங்க வேறு எத்தனை ஓட்டை பிரிப்பாங்கன்னு எல்லாம் குழம்பி போய் அதனால தான் இன்றைக்கி அவருடைய மாப்பிள்ளையான ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியான அவருடைய மாப்பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய மாப்பிள்ளை சபரீசன் சட்டமன்ற வரை அவரே போக ஆரம்பிச்சிட்டார். நான் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. முக்கியமான நேரத்துல சாமானிய நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. கண்டிப்பாக இன்றைக்கு நம்முடைய தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு வாக்குறுதி தமிழகத்தில் தாமரை வாக்குறுதி வெளியிட்டிருக்காங்க. இதை நீங்கள் மக்கள் மத்தியில எடுத்து செல்ல மாற்றத்திற்கான அடிகோலை நீங்கள் தர வேண்டும். தேங்க்யூ சார். நாளைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வராரு. திமுக காரங்களாம் புலம்பிக்கினே இருக்காங்களே சார், என்ன சார் காரணம்? கண்டிப்பாக புலம்பி தானங்க ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு கேட்ஸ். இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளோட மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவாக இல்லைன்றத அவங்க தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம தலைவர்கள், நம்மளுடைய பெருமக்கள், வாக்காளர் பெருமக்கள், அதுக்கப்புறம் ஒரு வேட்பாளர்களும் திமுகவோட ஒரு தவறுகளையும் வீதி வீதியா தெருவா போய் எடுத்துரைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி சமயத்துல எடப்பாடியார் அவர்கள் வேலை ஏற்கனவே அவரை போட்டு கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை. அப்ப இந்த மாதிரி ஒரு தருணத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னா, பிரதமர் வரார். பிரதமர் இஸ் தி அட்மோஸ்ட் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அத்தாரிட்டி ஃபார் த கண்ட்ரி. அப்போ அவர் வரும்போது கண்டிப்பாக இந்த பயமும் பீதியும் அவங்களுக்கு இருக்கும். அந்த பீதியில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உளறி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இப்பொழுது நம்மளோட ஆதி குமரகுரு சார் இணைஞ்சிருக்காங்க. சார், மோடி வருகையினாலே திமுக ஏன் சார் மெர்சல் ஆறாங்க? ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி கோபேக் மோடி என்று சொன்ன அதே திமுகவினர் தான் ஆட்சிக்கு வந்த அப்புறம் வெள்ளைக்கொடை எடுத்துட்டு போய் அவங்களை வரவேற்றாங்க. திமுகவோட கொள்கையை முதல் எதிர்ப்பது பின்ன அமைதியாக போவது. இப்பொழுது எதிர்க்கிறாங்க. ஒரு 2-3 நாள்ல பாருங்க அப்படியே டோட்டலா பணிஞ்சு மோடி அவர்கள் வருகன்னு சொல்லக்கூடிய காலமும் வரும். சார், 3 அட்டாக் நடந்துட்டு இருக்கு சார். இப்போ ஒரு சைடுல ப்ரூட்டலா எடப்பாடி அவர்களை அடிச்சு நவுத்துறாரு. இன்னொரு சைடு அண்ணாமலை பிரச்சாரம் எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அவரு ஒரு சைடு லெப்ட் ரைட் சென்டர்னு அடிக்கிறாரு. இப்போ மோடிஜியும் வராரு, அமித்ஷாஜி வராரு, பியூஷ் கோயல்ஜி வராரு. இப்படி சுத்தி அடிச்சா அவங்க என்னதான் சார் பண்ணுவாங்க? எல்லாம் சுத்தி அடிக்கிறாங்க. எல்லாம் கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஆனா ஊடக நண்பர்கள் ஒரு கேள்வியை அவங்கள்ட்ட அவங்க கூட்டணி கேட்கணும். இந்தி கூட்டணின்னு சொல்லக்கூடிய கூட்டணியில ராகுல் காந்தி என்று ஒருத்தர் இருந்தார். அவர் எங்க இருக்காரு? அவர் பாண்டிச்சேரி வராரு, இங்க வரமாட்டாரு. எல்லாருக்கும் தெரிந்த உண்மை ராகுல் காந்திக்கு தெரிஞ்சிருக்குது. கண்டிப்பா தோத்துருவோம்னு. அந்த உண்மை மத்தவங்களுக்கும் சொல்லிட்டாங்கன்னா இவங்களும் பிரச்சாரத்துட்டு விலகிடுவாங்கன்றது என்னோட கருத்து. நன்றிண்ணா. நாளைக்கு மோடி குமரியில ரோட் ஷோ பண்றாரு. அதை பார்த்து மொத்த திமுகவும் மெர்சலா இருக்கு. என்ன காரணம்? எப்பயுமே திமுகக்கு பாஜகனாலும் பயம், திரு மோடி அவர்கள்னாலும் பயம், திரு அமித்ஷா அவர்களா இருந்தாலும் பயம். ஏன்னா இந்த 12 வருஷம் ஒரு நேர்மையான ஆட்சி, கரப்ஷன் இல்லாத ஆட்சியை மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வரணும்ன்றதுதான் பாஜகவுடைய கனவு. ஆப்வியஸ்லி திமுகக்கு கரப்ஷன் இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்னாலே ஒரு பயமா தான் இருக்கும். அண்ட் தமிழ்நாடு வளர்ச்சி பெறணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இலக்கு. அவங்களுக்கு என்னைக்குமே தமிழ்நாடு முன்னேறக்கூடாதுன்ற எண்ணத்துல தானே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு திரு மோடி அவர்கள் வர்றது பயத்தை தானே உண்டாக்கும். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் அண்ணாமலை அடிக்கிறாரு. இப்ப மோடி ரோட் ஷோ, அடுத்த வாரம் அமித்ஷா வராரு. கிட்டத்தட்ட ஒரு திமுக மேல ஒரு கொரில்லா தாக்குதல்னு சொல்லலாமா? போட்டு ஒரு அடின்னு அடிச்சிட்டு இருக்கோம்னு சொல்லலாமா? தாக்குதல்ன்றதை விட இந்த 5 வருஷம் அவங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காங்களோ அதனுடைய பலனை அவங்க அனுபவிக்க போறாங்க. ஸோ அவங்களுடைய ஆட்சியினுடைய அவலத்தை தான் திரு அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், திரு எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், நம்மளுடைய மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே பேசுறது இந்த 5 ஆண்டு காலத்துல என்ன மாதிரியான ஒரு கேவலமான மோசமான ஆட்சி, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி, எந்த அளவுக்கு போதை பொருள் கரை புரண்டு போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுலன்றதான் பேசுறாங்களே தவிர மற்றபடி இவங்கள நோக்கியோ இவங்கள டார்கெட் பண்ணி அவங்க பேசல. அவங்களுடைய ஆட்சி, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இருந்தது அப்படின்றது தான் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரமா நாங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ வெரி மச். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியில பெரிய ரேலி பண்றாங்க. மொத்த திமுக மெர்சலா இருக்காங்க. நம்ம சென்னை பாஷையில சொன்னா அப்படிதான் இருக்கு. பயந்து இருக்காங்க. என்ன காரணம் சார்? இல்ல, அதாவது பிரதமர் அவர்கள் வரும்போது தமிழக மக்கள்கிட்ட ஒரு மனம் மாற்றம் அப்பப்போ ஏற்படுது இல்ல. அது பாருங்க, நேற்று அவரு பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட பேசுறாரு. அது இன்னைக்கு மிகப்பெரிய செய்தி ஆயிருக்கு. அப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்றாரு, என்ன பேசுறாரு அப்படிங்கிறத மக்கள் எந்த அளவுக்கு அதை பார்க்குறாங்க, கேட்குறாங்க
கட்சியோட நிர்வாகிகள் மட்டும் இல்லாம தமிழக மக்களே நேற்று நடந்த நிகழ்ச்சியோட செய்திகளை எல்லா வெளியிலையும் பகிரும் பொழுது எல்லாம் பார்த்துருக்காங்க. அப்ப அவர் பேசும்போது மக்கள் கேட்குறாங்க. அப்ப தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில 15ஆம் தேதி நாகர்கோவில் வர்றாங்க, 18ஆம் தேதி கோயம்புத்தூர் வர்றாங்க. இப்படி நேரத்துல அவர் வந்து பேசும்போது மக்களுடைய பார்வை அங்க திரும்பி அவர் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும்போது, முழுமையா நமக்கு எதிரான திமுகவுக்கு எதிரான மனநிலையில மக்கள் சென்று வாக்களிக்க போறாங்க அப்படிங்கிற பயம் தானே திமுகவுக்கு. அதனால தான் மெர்சலாகுறாங்க. இதுல ஒண்ணு இது நிச்சயமா வரவேற்கக்கூடியது தானே. அவங்க அப்படித்தான் இருக்கணும். மக்கள் ஆதரிக்கணும், அவங்க எதிர்க்கணும். அதை பத்தி தப்பு கிடையாது. சார், எடப்பாடி ஒரு புறம் ரவுண்டு கட்டி பிரச்சாரம் பண்றாரு, அண்ணாமலை ஒரு பக்கம் ரவுண்டு கட்டி பிரச்சாரம் பண்றாரு. இதுல வந்து ஸ்வீட்டுக்கு மேல ஸ்வீட்டா வந்து மோடி வராங்க, அமித்ஷா வராங்க, எல்லாம் வராங்க அப்படின்ற போது என்டிஎஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் விக்டரின்னு நம்ம சொல்லலாமா சார்? நீங்க முதல்ல பார்த்துருப்பீங்க பத்திரிகை செய்திகள்லாம் 4 முனை போட்டின்னு போட்டாங்க. 200 இடங்களுக்கு மேல திமுக வெற்றி பெறுங்கிற செய்தியை பரப்பி பார்த்தாங்க. இப்ப 4 முனை போட்டி 2 முனை போட்டி ஆயிடுச்சு. 25% ஓட்டு வாங்குவாரு, 32% வாங்குவாரு, நாளைக்கு இவர் தான் முதலமைச்சர்னு புதுசா கட்சி தொடங்கினவங்க எல்லாம் இப்ப இந்த பேச்சே விட்டுட்டாங்க. அப்ப இப்ப 2 முனை போட்டியான பிறகு இன்னும் மோடி அவர்கள் வருவது அந்த 2 முனை போட்டியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இங்க இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி முதன்மை இடத்துக்கு வரப்போகுதுங்கிறது தானே உண்மை. அப்ப அதை எதிர்த்து இவங்க எல்லாம் ஒரு கருத்துக்களை பரப்பிட்டு வர்றாங்க. நிச்சயமா பிரதமருடைய வருகை இந்த தேர்தல் வெற்றிக்கு மேலும் வழிவூட்டும். நீங்க சொன்ன மாதிரி எல்லா தலைவர்களும் பிரச்சாரத்துல இருக்காங்க. எங்க பார்த்தாலும் 2 கட்சிக்கு தான் போட்டிங்கிறத மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இதன் மூலம் என்ன ஆகும், திமுகவினுடைய எதிரான மனநிலை, திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை உள்ள மக்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவதுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் இட்ஸ் பெஸ்ட் பாயிண்ட். அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு எதிரணியில இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலான புதிய ஆட்சி அமைக்க போகிற கூட்டணிக்கு தான் திமுகவுக்கு எதிராக மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்க போறாங்க. ஏன்னா அவங்க வாக்குகள் எதுவும் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அதனால அவங்க ரொம்ப தெளிவா வாக்களிக்கிறதுக்கு ஒரு அரசியல் சூழல் களம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது தான் உண்மை. அதை நம்ம பார்க்க தான் போறோம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். நாளைக்கு மோடி வந்து குமரிக்கு வராரு சார். திமுக காரங்களாம் ஆஸ் யூஷுவல் புலம்பினே இருக்காங்க சார். என்ன காரணம் புலம்பலுக்கு? ரொம்ப சிம்பிளுங்க. அநேகமா அவங்களுடைய ஆட்டம் முடிஞ்சு போச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே போன முறை வந்து மதுராந்தகம் வந்தப்போ இருந்த மாஸ் கிரவுடு, திருப்பரங்குன்ற நிகழ்ச்சியில் நடந்த மாஸ் கிரவுடு, ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலை மோடி வரும்போது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி யாரோ வராங்க, அவங்க தான் ஆட்சி, அவங்க 150 150 சீட்டு பிடிப்பாங்க, டிஎம்கே 200 சீட்டு பிடிப்பாங்க, அப்படி இப்படின்னு குறைஞ்சி வந்து இன்னைக்கு எத்தனை இடத்துல டிஎம்கே டெபாசிட் வாங்கும் அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ளேயே வந்துச்சு. பல முன்னாள் மினிஸ்டர்கள், இப்போ இருக்கிற மினிஸ்டர்கள், இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் தொகுதி பக்கமே போக முடியல, மக்கள் துரத்தி அடிக்கிறாங்க. ஸோ இப்போ மோடி வர வந்து மோடியுடைய ஆன்டி மோடி வேவ்னு 15 வருஷத்துக்கு முன்னாடி செட் பண்ண ஆன்டி மோடி வேவ் சுத்தமாக வாஷ் அவுட் ஆகி இப்போ தமிழ்நாட்டில் மோடி வேவ் உருவாகியிருக்கு. இந்த மோடி வேவ் வந்து நாளுக்கு நாள் பலமாக இந்த தேர்தல் மட்டும் இல்லை, 29 தேர்தல் வரைக்கும் என்டிஏ கூட்டணி அசைக்க முடியாது அப்படிங்கிற மனநிலைக்கு திமுக வந்துடுச்சு. இந்த திமுகவுடைய அந்த செட்பேக் அவங்களுக்கு எந்த அளவில் மைண்டில் தோணும்னா, அடடா மோடி வராரு, வர ட்ரெண்டு மாறுது, டிஎம்கேவுடைய தோல்வி உறுதியாகிட்டே இருக்கு, எத்தனை பேர் நம்ம உள்ளே போகிறோம், ஆட்சி மாற்றம் வந்த பிறகு எத்தனை பேர் மேலே எஃப்ஐஆர் உழப்போகுது, எத்தனை நாள் வந்து நீதிமன்றத்தையும் மக்களை ஏமாத்திட்டு இருந்தோமோ அது இனிமேல் நடக்காது அப்படிங்கிற மனநிலைக்கு திமுக வந்துச்சு. அதுதான் இந்த பயத்துடைய காரணம். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு மோடிஜி வந்து குமரி மாவட்டத்துக்கு வராங்க. திமுக காரங்க எல்லாம் புலம்பிக்கினே இருக்காங்கண்ணா, என்ன காரணம்னா? இந்தியாவின் இரும்பு மனிதரும் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் நாளைக்கு வராங்க, கன்னியாகுமரிக்கு வராங்க. அவர் உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஐகானிய உலக தலைவர்கள் போற்றும் மதிப்பு. தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை வந்து அவர் கொண்டு வந்தவர். அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு பேசுகிறோம். இன்னைக்கு டிஎம்கே வந்து வேற எந்த விதமான அவங்களுக்கு வந்து ஒரு கேம்பெயினுக்கு மெட்டீரியலே இல்லை. அவங்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு தோக்குறாள் என்ன பண்ணுவான், ஒரு யாரு ஸ்ட்ராங்கான ஆளை பார்த்து தான் வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தோல்வி உறுதின்ற அவங்க ஒரு தோல்வி உறுதி. அதெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்து எதுக்கு அவங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் அட்டாக் பண்ணுறாங்கன்னா, அவர் பண்ணாதான் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரேஸ்ல தானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இந்த மேட்ச், இந்த தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த மட்டும் அவர் அன்பு தலைவர் மோடி அவர்களின், எங்களுடைய கூட்டணி கட்சியின், என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர் மறைவர் அண்ணன் எடப்பாடி தலைமையில் தான் கட்டாயம் ஆட்சி அமைக்கப்படும். திமுக இந்த தேர்தலில் தொடைத்தெறியப்படும், வாஷ் அவுட் ஆயிடுவாங்க. இந்த பொறுத்த மட்டும் அதான் மோடி அவர்கள் இரும்பு மனிதர், மோடி அவர்களின் ஆதரவு பெற்ற ஒரு அரசாங்கம். பாஜகவினுடைய டெல்லி அரசாங்கத்தின் மொத்தோட அவங்களுடைய உறுதுணை இந்த அரசாங்கம் வர போகிறது. அதுக்கு தான் இந்த டிஎம்கே பயந்து தான் தேவையில்லாம அவங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமரை பத்தி தவறாக சித்தரிக்கிறாங்க. உங்க நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். நாளைக்கு மோடி குமரிக்கு வர்றாரு. அத்தனை திமுக பயந்து நடுங்குறாங்க. என்ன சார் காரணம்? வேற எதுவும் இல்லை, மோடி அவர்கள் உண்மைகளை பேச போறார். மதுராந்தகம் பொதுக்கூட்டத்திலையும், மதுரை பொதுக்கூட்டத்திலையும், திருச்சி பொதுக்கூட்டத்திலையும் திமுகவின் முகமூடியை கிழித்தார் மோடி. தமிழகத்திற்கு 14 லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை மத்திய மோடி அரசு வழங்கியுள்ளது. ஆனால் திமுக உடைய முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு? தமிழகத்திற்கு மோடி என்ன செய்தது? பொய் 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 பிரச்சாரங்கள் மூலம் இன்றைக்கு மத்திய மோடி அரசையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியையும் அவதூறு பிரச்சாரங்கள் மூலம் தமிழக மக்களிடையே பிரிக்க நினைக்கிறாரு. அந்த முயற்சி எடுபடாது. இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இதுவரை ஏன் ஸ்டாலின் பதில் சொல்லவில்லை? மோடி அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு, மோடி அவருடைய கேள்விகளுக்கு, மோடி அவர்கள் பேசிய உண்மைகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் கொடுக்க வேண்டும். நாளைக்கு வருவதற்குள் பதில் கொடுங்க. நீங்க இல்லை என்றால் ஏன் ஓடி ஒளிறீங்க? ஏன் பொய் பேசுறீங்க? ஏன் அவதூறு பரப்புறீங்க? நேரடியாக மோடி என்ன கேட்டாரு? நீங்க உங்களுடைய அமைச்சர்கள் ஊழல் செய்கிறார்களா இல்லையா? ஒவ்வொரு அமைச்சரும் எப்படி ஊழல் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அதுவும் வருத்தப்பட்டார். கோவில் சொத்தை கூட நீங்க விடுறதில்லை அப்படின்னு வருத்தப்பட்டார். அதுவும் மிக முக்கியமா அவர் சொன்ன ஒரு விஷயம் தமிழகத்திற்கு அவமானமாக இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு அமைச்சரவை நிர்வாகம் இருந்ததுனால் மக்களுக்கு சேவை செய்வதில் தான் போட்டி இருக்கணும். ஆனால் திமுக அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் செய்வதில் போட்டி போட்டு கொள்ளையடித்து தங்களுடைய முதலாளிகளுக்கு கொடுப்பதில் தான் முன்னுரிமை அளிக்கின்றனர். அதில் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு ஊழலையும் பட்டியலிட்டு மோடி அவர்கள் சொன்னார்கள். அதில் ரொம்ப அவருடைய வருத்தம் என்னன்னா, இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள் இன்றைக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய ஒரு போதை ஆட்சியினை திமுக நடத்துகிறது. போதையாட்சி சொல்லலாமா? தப்பு இல்லை. அதாவது போதை ஆட்சி சொல்லலாமா? எனக்கு என்ன சொல்றது பார்த்தா கவர்மெண்டே விற்கிற மாதிரி நீங்க இல்ல, அதாவது இல்ல கவர்மெண்ட் விற்கிறது அப்படின்றது இல்லை. அதாவது கவர்மெண்ட் உடந்தையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திமுகவில் இன்றைக்கு தமிழகத்தில் கஞ்சாவுடைய புகலிடமாக இருக்கிறது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு கஞ்சா வியாபாரிகளும் இன்றைக்கு தமிழகத்தில் தான் இருக்கிறாங்க. வேற எங்கேயுமே அவங்களால பிசினஸ் பண்ண முடியல. மத்திய அரசுடைய நார்காட்டிக்ஸ் துறை அவங்களை நெருக்குகிறது. ஆனால் தமிழகத்தில் தான் அவர்களுக்கு இன்றைக்கு திமுகவுடைய கைகூலிகள் அவர்கள் பின்னணிகளை அவங்க சப்போர்ட் பண்றதால தமிழகத்தில், அதுவும் மெத்தபெட்டினைன் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. நகரங்களில் மட்டும் இல்ல, கிராமங்களிலும் கஞ்சா பழக்கம், மெத்தபெட்டினைன். அது இல்லாம போதை இட்லி, போதை சாக்லேட், ஆமா போதை இட்லி, போதை சாக்லேட்டு, போதை சோடா அப்படின்னு விதவிதமாக இன்றைக்கு அதாவது என்ன சொல்றதுன்னா, தமிழகத்துல உணவுப் பொருட்கள் தான் ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு போதைப் பொருட்களுக்கு ஃபேமஸான சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது. அது எல்லாத்தையும் விட ரொம்ப வருத்தம். இன்றைக்கு பாலியல் வன்முறைகள், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்முறைகள் இன்றைக்கு ஏராளமாக. இன்றைக்கு பெண்கள், குழந்தைகள், மாணவிகள் எல்லாம் தெருவில் நடமாட முடியும். வயதான பெண்கள் கூட இன்னைக்கு தெருவில் நடமாட முடியாத அளவிற்கு இன்றைக்கு பாலியல் குற்றவாளிகளுடைய இன்றைக்கு அதிகரித்து வருகின்றன. அது காரணம் போதை ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் கொள்ளைகள் இன்றைக்கு எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய கொள்ளையர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் தான் இருக்கிறாங்க. காவல்துறையின் நிர்வாக சீர்கேடு, காவல்துறையின் கையாலாகத்தனம், எல்லா காவல்துறையும் இன்னைக்கு அமைச்சர்களுக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஏவலாளிகளாக, மணல் கொள்ளையடிப்பவர்களுக்கு, மாஃபியாக்களுக்கு பாதுகாவலர்களாக இருக்கிறார்களே ஒழிய இன்றைக்கு தங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு எஃப்ஐஆர் கூட இன்றைக்கு நீங்க ஒரு சிஎஸ்ஆர், முன்னெல்லாம் அதிமுக ஆட்சியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் உடனே கொடுப்பாங்க. ஒரு சிஎஸ்ஆர் வாங்க வேண்டும் என்றால் கூட 1 வாரம் ஆகிறது. நீங்க அலைஞ்சு சண்டை போட்டால் கூட 48 மணி நேரம் ஆகிறது. சிஎஸ்ஆர் ஒரு முதல் விஷயம். அப்புறம் எஃப்ஐஆர் எங்க போடுறாங்க? இதிலே பஞ்சாயத்து நடக்குது. இல்லைன்னா தட்டி கேட்கக்கூடிய, சுட்டி காட்டக்கூடியவர்கள் இன்றைக்கு காவல்துறையிலேயே அடித்து கொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இன்றைக்கு அந்த மாதிரி இளைஞர்கள்லாம் இறந்திருக்காங்க. எல்லா இடத்துலையுமே காவல்துறை மனிதநேயமற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே உலகத்திலே சிறந்த தமிழக காவல்துறை இன்றைக்கு
இன்னைக்கு மனிதநேயமற்ற காவல்துறையாக இன்றைக்கு வந்து காவல்துறை என்ற சொல்லுக்கு காவல் காக்கும் அரங்களாக இருக்க வேண்டியவர்கள் அதற்கு எதிரான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றனர். அதனால இந்த மக்கள் விரோத ஆட்சி, தீய ஆட்சி இன்றைக்கு விலக்கப்பட வேண்டும். நாளைக்கு பிரதமருடைய வருகை இன்றைக்கு திமுகவுடைய அந்த தீய சக்தி திமுகவை இந்த கன்னியாகுமரி கடல்ல பெருங்காயம் கலந்தா எப்படி மறையுமோ அது போல மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். கடலில் கரைந்த பெருங்காயம் போல இன்ற திமுக என்ற தீய சக்தி குமரி கடலில் பிரதமருடைய வருகைக்கு பிறகு கரையும். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். இப்பொழுது தமிழக பாஜகவின் 2 மூத்த தலைவர்கள், 2 தூண்கள்னு சொல்லலாம். சக்கரவர்த்தி ஜியும் இணைஞ்சிருக்காரு நம்மளோட, எஸ்ஆர் சேகர் ஜியும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார், மோடி நாளைக்கு குமரிக்கு வரார் சார். திமுகவோட மொத்த சிஸ்டமும் இதை பார்த்து ராட்டில் இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா வந்து ஒரு பயங்கர நெகட்டிவ் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்தா ஒன்னாகாது, அவர் வராரு, அவர் வராரு, வராரு. என்ன காரணம் சார்? பெங்காலில் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னால் 50 லட்சம் பேருடைய கிளை மற்றும் பூத்து நிர்வாகிகளோடு பேசினார் நமோல. தமிழ்நாட்டில் நேற்றுக்கு 15 லட்சம் பேர்கிட்ட பேசியிருக்காரு. திமுக ஆடி போயிருக்கு. திமுகவில் வந்து காசு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்குள்ளே போவான். அப்பயுமே வந்து அவங்க ஓட்டு இல்லைன்னு சொல்லி 2 படங்கள் 3 படங்கள் ஓட்டிருக்கலாம் பார்த்துருக்கோம். முதல் முறையாக 15 லட்சம் பேர்கிட்ட பாரத பிரதமர் நேரடியாக பேசியது ஆர்கனைசேஷன் ரீதியாக பிஜேபி எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் இருக்குங்கிறது திமுகவுக்கு ஒரு ஆட்டம் கொடுத்துருக்கு. 2வது வந்து ஒரு திரைப்படத்தில் சொல்லுவார் வடிவேலு, வேணாம் வேணாம் அப்புறம் என்னடா பண்ணுவேன்னு அழுதுருவேன் அப்படிங்கிற மாதிரி போலி பந்தா காமிச்சிட்டு இருக்காங்க. உதயநிதி போகிற ஊர்லெலாம் அடித்து வரட்டுறாங்க. எல்லா எம்எல்ஏ எம்பிக்கள் போகிற இடங்களில் அங்கே மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு அவர்களை மிரட்டி அனுப்புகிறார்கள். திமுகவுக்கு பயந்த அத்தனை ஊடகங்களும் கூட இதை வந்து மறைக்க முடியல, வெளியே வருது. அதில் பிரதமர் ராஜ நட சிம்ம நட போட்டு குமரியில் ரோட் ஷோ காமிக்க போகிறார். குறைந்தபட்சம் 2 லட்சம் பேருக்கு மேலே, நான் சொல்லுவது ஆக்சுவல் சொல்கிறேன், 2 லட்சம். திமுக மாதிரி 5 லட்சம் 10 லட்சம் சொல்லலை. 2 லட்சம் பேருக்கு மேலே ரோட் ஷோவில் பங்கு கொள்ள போகிறாங்க. இருக்கக்கூடிய அங்கே நிற்கக்கூடிய அத்தனை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற போகிறாங்க. அதனுடைய ரியாக்ஷன் இங்கே தமிழ்நாட்டில் அந்த சாரல் வீசப்போகுது. 18ஆம் தேதி கோயம்புத்தூர் வராது. கொங்கு பெல்ட் என்றைக்குமே அதிமுக பிஜேபியுடைய கோட்டை, அதுலேயும் வரப்போகுது. இந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்போது ஏற்பட்ட திமுகனுடைய அலறல் உளறல் பயம். பயம்னே சொல்லலாமா சார்? பயங்கரமான பயம் சார். சேகர்ஜி சொன்னார் பயம் அப்படின்னு வார்த்தை. அந்த பயத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஜெனரலாக தோக்க போகிறவங்களுக்கு தான் பயம் வரும். தோக்க போகிறவங்க தான் காரணத்தை தேட ஆரம்பிப்பாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து இது தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி அப்படின்னு எலெக்ஷனை வந்து கொண்டு போகிறாரு. ஆன்டி மோடி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராரு. இப்போ அதே மோடியை வந்து மோடி வராரு மோடி வராரு மோடி வராரு அதை வச்சு ஓட்டு கேட்குறாரு. அது வந்து ஸ்டில் மோடி ஒரு நெகட்டிவ் இமேஜில் இருக்காரா தமிழ்நாட்டில்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நெகட்டிவ் இமேஜ் இருந்தது, ஒரு 10-15 வருஷம் முன்ன இருந்தது. மக்களுக்கு போக மோடிஜி யார், என்ன நிலைமை, இந்த நிலத்தில் இருக்கிறாரு, என்னென்ன நில திட்டங்களை கொண்டாந்துருக்கிறாங்க, இது மக்களை போய் சேர்ந்தாச்சு. இப்போ அவர் சொன்ன போல் ஒரு கூட்டம் இருக்குது. போலீஸ்காரன் அங்கேருந்து வர்றாருன்னா ஏன் பயந்து ஓடுறாங்க? ஏதோ தவறு பண்ணால் தானே ஓடுவாங்க போலீஸ்காரன் பார்த்து. அது போல் இவங்க என்னென்ன தவறு பண்ணிடுறாரு, நாளைக்கு வந்தாருன்னா சொல்ல போகிறாரு. ஏற்கனவே நேற்று ஒரு மீட்டிங்கில் சொல்லிடுறாரு என்னென்ன பண்ணிடுறாரு, எப்படி பண்ணுறாங்க. இந்த நாடு எவ்வளோ குட்டி சேவராக இருக்குது, வர்ற சமுதாயம்லாம் எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குது இவங்களால். இதெல்லாம் சொல்ல சொல்ல இப்போ அவங்க என்ன நினச்சாங்க, இதை ஜெயிக்கலாம்னு நினச்சாங்க. போக தோக்கிறதுக்காகவே கொஞ்சம்னா ஜெயிக்கலாம்னா அது மோடி வந்து அது கூட இல்லாத பண்ணிட்டு போகிறோம் போல இருக்குது. அந்த ரிசல்ட்ஸை வராது போல இருக்குது. அந்த பயத்தில் ரொம்ப பயந்துட்டுறாங்க சார். அந்த திட்டங்களெல்லாம் மக்களை போய் சேர்ந்துருக்கு. அவங்க தெரிஞ்சிடுச்சு இது மோடிங்கிற திட்டம் தான். அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதெல்லாம் மறந்துட்டாங்க மக்கள். இது உண்மையான மோடி ப்ரோக்ராம் தான், நம்ம மோடிக்காக தான் ஓட்டு போடணும். அதுக்காக அந்த பயத்தில் வந்து மோடி அண்ணா பயப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, அந்த காலம் போச்சு. அந்த நெகட்டிவ் இம்பேக்ட் இல்லை. அவரை பார்த்தா பயப்படுற. இது போல் பிரதமர் பார்க்குறோன்னு இன்னொரு 100-1000 வருஷம் ஆகணுங்க. இது போல் அருமையான பிரதமர் உண்மையில கிடைக்க மாட்டேன் இந்தியாவுக்கு. அது மக்களுக்கு புரிஞ்சுது, அவள் தான் சார். பிஜேபி எப்பவுமே ஒரு ஆர்கனைசேஷன், ஸ்ட்ராங்கான ஆர்கனைசேஷன். ஆர்எஸ்எஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன்ல கட்டமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் தான் பாரதிய ஜனதா. தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஐ திங்க் பல பேர் நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க நிறைய வாட்டி, இங்கே எங்களுக்கு செலவு பண்ணலாம் காசு இருக்காது, நான் என்கிட்ட கொடுத்த இன்டர்வியூலாம் நிறைய வாட்டி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நேத்தி மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு, பூத்தில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட பேசுகிறார். ஒரு நபரில் பல நபர்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறாரு.
அப்போ அந்த பூத்ல இருக்கிற நகர்லாம் சார் எங்களுக்கு இந்த திட்டம் வரல, திமுக இந்த இது பண்ணல அப்படின்னும் போது அதை வந்து அவர் வந்து ஆமா நான் கேள்விப்பட்டேன். அது வந்து அவர் வந்து ஹீஸ் கிவிங் எ பாயிண்டர்ஸ் ஆன் தட். குறிப்பாக அந்த உதகமண்டலத்தை சேர்ந்த நபர் வந்து சார் நான் உதகமண்டலத்துலேருந்து பேசுறேன் அப்படின்னா கியா ஊட்டியே அப்படின்னு அவர் ஊட்டியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நகரங்களை பற்றும் தெரிஞ்சிருக்கு. ஹூஸ் மோடி? ஒரு சாதாரண குஜராத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத, ஒரு தேர்தலில் கூட நிற்காதவர் உடனே முதலமைச்சர். அது மட்டும் இல்லை, அவர் வந்ததை பொறுக்க முடியாமல் உடனே அங்கே குஜராத் கலவரங்கள் 7 ஆண்டு காலங்கள் கடுமையான கஷ்டம். இந்தியாவில் இருக்கிற அத்தனை கேஸும் அவர் மேலே தான். தப்பிக்கவே முடியாதுங்கிற ஒரு நபர் அதற்கு மேலே சாதனைகளை காமிச்சு 13 ஆண்டு காலங்கள் முதல்வர், இப்போ 11 ஆண்டுகள் பிரதமர். இது ஒரு பக்கம். ரெண்டாவது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அந்த அமெரிக்கன் பத்திரிகைகள், உலகத்தினுடைய தரங்களை விவரிக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் நம்பர் 1ன்னு சொல்கிறான். அமெரிக்காவையும் பிரிட்டனையும் ரஷ்யாவையும் விட்டு உலகத்தில் தலைவர் 1ஆம் நம்பர் வந்து கிடையவே கிடையாது. இந்த நிலைமையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நகரங்களையும் மக்களையும் வாழ்க்கை தரத்தையும் தெரிந்து அவர் வைத்திருக்க மாட்டார் என்று எப்படி நம்ம நினைக்க முடியும்? உலகத்தையே தெரிஞ்சு வச்சிருக்கிறது, இந்தியா தெரிஞ்சு வைக்கிறது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. தெரிந்து வைத்து அதனால் அங்கம் அங்கமாக பாயிண்டாக சொல்கிறாரு. நீங்கள் சொன்ன கருத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் நான். திமுக தன்னுடைய சாதனையை சொல்லி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க சொன்ன 544 54 கூட அவங்க செய்யலை. அது ஊரறிஞ்ச ரகசியம், போகிற ஊரெல்லாம் அடித்து வரக்கிட்டு இருக்காங்க. 2 கேள்விகள் நம்ம கேட்குறோம். ஒன்று, மோடி வருவதற்கு நீ எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அர்த்தம் என்ன? உன் சாதனையை சொல்கிறதுக்கு வழி இல்லை, அதனால் சொல்கிறேன். 2வது, பியூஷ் கோயல் அழகான ஒரு கேள்வி கேட்டார். அடுத்த முதல்வர் உதயநிதி இல்லை என்று உன்னால் சொல்ல முடியுமா? அதுக்கு பதிலே இல்லை, டைவர்ஷன். நான் 3வது கேள்வி ஒன்று கேட்குறேன். அடுத்த முதல்வர் ஒருவேளை அத்தைக்கு மீசை முளைச்சால் சித்தப்பா, அது நடக்காது. அதே மாதிரி அடுத்த முதல்வராக திமுக வரும் என்று சொன்னால், நான் உதயநிதியை கூட சொல்லலை, ஒரு தலித்தை நீ முதல்வராக்க முடியுமா? அதுக்கு வந்து திமுக பதில் சொல்ல முடியுமா? எதுக்குமே பதில் சொல்ல முடியாது. காசு இருக்குது, பணம் இருக்குது, மீடியா இருக்குது சொல்லிட்டு இருக்காங்க. அடித்து நகர்த்த போகிறார். நாளைக்கே திமுக மரண அடி வாங்க போகிறது நம்முடைய தலைவருடைய வருகையால். சார், எடப்பாடி, அண்ணாமலை, நயினார், மோடிஜி, அமித்ஷாஜி எல்லாருமே பிரம்மாண்டமாக திமுக கொரில்லா அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். வியட்நாம் போகும்போது ஏப்ரல் 10 ஆரம்பிக்கும் போது இந்த கூட்டணியை வந்து ஏளனமாக பேசினாங்க. யார் இருக்கா, அவங்களோட யாருமே இல்லை அப்படி இப்படி பேசும்போது, இன்னைக்கு அப்படியே பிளேட்டு மாதிரி அங்கே வந்து பேசுறதுக்கு ஆளையில இங்கே எல்லாருமே இறங்கி அடிக்கிறாங்க அப்படின்னும் போது வெற்றியை நோக்கி என்டிஏவா? ஒரு திருத்தம் இதில், கொரில்லா வார் இல்லை, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னா எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கணும்ன்ட்டு நீங்கள் சொன்ன போல் அது போல் தான் இருந்தது. மக்கள் வந்து செஞ்சிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆட்சி திரும்பி வரக்கூடாது. இந்த மக்கள் வந்து குடும்ப ஆட்சி இது திரும்பி வந்தால் என்ன ஆகும்? நாடு உருப்படாது. அதனால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அவங்கெல்லாம். அது கண்டிப்பாக நம்ம இப்போ எப்படி அடித்தோம் நம்ம இங்கே பாகிஸ்தான், அதே போல் தான் அடிக்க போகிறாங்க. அதை நம்ம கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். சார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, அமெரிக்கா பணக்கார நாடு, சிங்கப்பூர் பணக்கார நாடு, சுவிட்சர்லாண்டு, எல்லா இடத்துலையும் பெட்ரோல் டீசல் 25% ஏற்றிடுறாங்க. இந்தியா தவிர எந்த நாடுன்னு நீங்கள் எடுங்க, ஸ்ரீலங்கா ஒரே நாள் 95 ரூபா ஒரு லிட்டருக்கு இது பண்ணிடுறாங்க. மக்கள் தொகை என்ன 30 நாடுகளோட மக்கள் தொகை நம்மக்கிட்ட இருக்குது. ஆனாலும் நம்ம இதுவரையிலும் ஒரு பைசா ஏற்றலை. அப்போ இது போல் லீடர் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ஒரு மனிதர் தானே அவர். கண்டிப்பாக அதுதான் இங்கே நடக்கும் போது அதுதான் பயந்துட்டு இருக்காங்க. 2 பேரோட கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.